welcome to Xylem Tamil 11th and 12th channel. நாங்களோட ஸ்ரீஷ்மா மேம். Hi everyone. So இன்னைக்கு நம்மளோட question of the day பார்த்தலாமா? Yes. So it is from GP. So GPல வந்து இருக்கிற questions தான் இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். So பசங்களா இன்னொரு விஷயம் வந்து நம்மளோட XPL ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து 27th of Marchல வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ மறக்காம அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் பசங்களா, ஸோ கொஸ்டின் போயிடுவோமா? எஸ். Okay, so if the first and the nth term, okay, so what is given அப்படிங்கிறது நம்ம எழுதி வச்சிடலாம். If the first and the nth term of a GP are A and B respectively, and if P is the product of n terms, prove that P square is equal to AB raised to n அப்படிங்கிறாங்க. Okay, so ஒரு GP ஓட, so it is GP, it is given இல்லையா? So GP ஓட first term, okay, first term of the GP is A, okay, last term or nth term அப்படின்னு சொல்லலாமா? So நான் nth term அப்படின்னு எழுதிக்கிறேன். nth term will be B அப்படிங்கிறாங்க. okay, product வந்து P. if இந்த terms ஓட வந்து GPல வந்து GPல terms will be there G1, G2, G3, G4 up to Gn அப்படிங்கிற இவ்வளோ terms இருக்கு இல்லையா? So P is equal to G1 into G2 into G3 into up to Gn. So that is P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Yes or no? Yes. So பசங்களா நம்ம கிட்ட என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? We have to prove that P square is equal to AB raised to n அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம்? இப்போ வந்து நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் டேர்ம் A இருக்கு, nth டேர்ம் வந்து B இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து Tn ஒரு ஜெனரல் டேர்ம் ஆஃப் அ ஜிபி, ஜெனரல் டேர்ம் ஆஃப் அ ஜிபி நான் வந்து Tn அப்படின்னு எடுத்துக்கேன், which is A raised to R raised to n minus 1 இல்லையா? ஸோ இந்த Tn வந்து எனக்கு Bன்னு கூட எழுதலாம். ஓகே, ஸோ லெட் இட் பி, இது வந்து அங்கேயே இருக்கட்டும். ஸோ நமக்கு வந்து இந்த Pக்கு பதிலா P is equal to G1க்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் சேயா A இன்டூ நெக்ஸ்ட் நம்ம வந்து காமன் ரேஷியோ வந்து ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து AR raised to 1 இன்டூ அப்படியே போய் AR raised to 2 அப்படி அப் டு AR raised to n minus 1 இல்லையா? AR raised to n minus 1 அப்படின்னு வந்துடும். கரெக்ட்? ஓகே. So பசங்களா, A is same for everything. So நான் இதுல இருந்து I will take A outside up to n timesல வரைக்கும் A இருக்குங்க. Yes or no? Yes. அதே மாதிரி R வரும் அப்படின்னா R raised to 0 into R raised to 1 into R raised to 2 into up to R raised to n minus 1. கரெக்டா? ஸோ இது வந்து n டைம்ஸா மல்டிப்ளை ஆகுது. ஸோ திஸ் டேர்ம் இதை வந்து எனக்கு எப்படி எழுதலாம்? A raised to n அப்படின்னு எழுதலாமா? ரைட் பசங்களா, இது வந்து பாருங்க sum of n minus 1 terms இல்லையா? ஸோ the base is same here. R எல்லாத்துக்குமே என்னது பேஸ் வந்து சேம், பட் அவங்களோட எக்ஸ்போனென்ஷியல் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, பேஸ் சேமா இருந்தா எக்ஸ்போனென்ஷியல் நம்ம என்ன பண்ணுவோம்? we will add it. ஸோ இது வந்து sum of n minus 1 terms. ஓகே, ஸோ sum of n minus 1 terms நீங்க வந்து 10thலயே படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து எப்படி எழுதலாம்? R raised to n into n minus 1 by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்? ஸோ திஸ் இஸ் P ஆக்சுவலி. இது வந்து என்னதுதான்? P. ஓகே ஓகே. ஸோ நவ் ஐ காட் P is equal to A raised to n into R raised to n into n minus 1 divided by 2. கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்? I'm going to square because P square is equal to அப்படின்னு எனக்கு வேணும். ஸோ what I will do? P square நான் வந்து ரெண்டு சைடுமே என்ன பண்ண போறேன்? ஸ்கொயர் பண்ண போறேன். Squaring on both sides, what I will get? P square is equal to A raised to 2n into R raised to n into n minus 1 divided by 2 into 2 வரும். So this 2 and this 2 will get cancelled. P square is equal to A raised to 2n into R raised to n into n minus 1. Okay? So this is தான் என்னோட லாஸ்ட் ஒரு ப்ராடக்டா எனக்கு வந்து கிடைக்குது. கரெக்டா? ஓகே பசங்களா, nth term or last term என்ன கொடுத்திருக்காங்க? That is B இல்லையா? So B is equal to A into R raised to n minus 1. A into R raised to n minus 1. So B is the last term.
which is also called the nth term. Nth term of a GP is a into r raised to n minus 1. Clear-ஆ? ஸோ இந்த ஒரு விஷயம் நான் வந்து எப்படியாச்சும் கொண்டு வர பார்க்கணும். பிகாஸ் பியை வந்து நான் இன்க்ளூட் பண்ணுங்க. ஏ இஸ் ஆல்ரெடி தே, எனக்கு பி வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பசங்களை இங்க பாருங்க, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஹியர் இஸ் n, ஹியர் இஸ் ஆல்சோ n. ரெண்டு டேர்ம்லையும் n இஸ் காமன். ரெண்டு டேர்ம்லையும் n இஸ் காமன். ஐ வில் டேக் n அவுட் சைட். நான் n வந்து வெளியில எடுத்துறேன். ஸோ தட் இஸ் a ஸ்கொயர் இன்டு r ரேஸ் டு n minus 1 whole raised to n. Whole raised to n அப்படின்னு வந்துரும். Okay, so again rewriting, p square is equal to a into a, okay, into r raised to n minus 1 whole raised to n. Okay வா பசங்களா, what is this? இந்த particular term என்னது? That is b. Okay, that is b. So p square is equal to a into a raised to n minus 1 க்கு பதிலா நான் b substitute பண்ணா I will get this. So this is what I have to prove, hence proved. That's it. Yes பசங்களா, so that's it. So very good question. So இதே மாதிரி இன்னொரு question ஓட next sessionல பார்க்கலாம். Bye bye and take care.